அல்லாஹு தாலா உலக மனிதர்களுக்கு எல்லாம் அவனுடைய பொருட்டை கொண்டு ரஹ்மத்தை கொடுத்திருக்கின்றான். இது சாதாரணமான விஷயம் எடுத்தாலும் இதுவும் ஒரு முஅஜிஸாவானது தான். ஆனால் அல்லாஹ்வினுடைய முஅஜிஸாவான விஷயங்களிலே இந்த உலகத்திலே ஒரு ஆக சிறந்த அருட்கொடையாக இந்த உலகமே வியங்கும் அளவிற்கு ஒரு அருட்கொடையாக கொடுத்தான் என்றால் அந்த அருட்கொடை வேறு யாரும் இல்லை, உயிரில் மேலான ஹத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை முன்பு வேதங்களிலே அவர்களை பற்றி ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் என்பதை நம் வரலாற்றுகளிலே பார்க்க முடிகின்றது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பின்பு அபூதாலிப் அவர்கள் பெருமானாரை காபத்துல்லாவிற்கு தூக்கி வரும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுடைய சிந்தனைகளிலும் மனதுகளிலும் முஹம்மது என்ற பெயரை போடுகின்றான். முஹம்மது என்றதுக்கு அர்த்தம் என்னவென்றால் முற்காலத்திலும் புகழப்படக்கூடியவர், நடக்கக்கூடிய காலத்திலும் புகழப்படக்கூடியவர், வருங்காலத்திலும் புகழக்கூடியவர். அதனால் ஆக சிறந்த புகழ்ச்சிக்குரியவர் யார் என்றால் அது ஹத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். முஹம்மது என்று அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அதற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இல்லாத எந்த ஊரும் எந்த துனியாவும் எந்த ஒரு மஹல்லாவும் பார்க்க முடியாது என்பதை நம் வரலாற்றுகளிலும் இன்னும் நடப்பு ஆண்டுகளிலும் பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தஆலாவினுடைய ஆக சிறந்த அருட்கொடை அது உயிரில் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான்.